என்னம்மா இன்னைக்கு லஞ்சு? லஞ்சா இன்னைக்கு வெஜ்ஜு தான் வந்து நம்ம வீட்டில் ஸ்பெஷல் லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் வந்து வச்சுருக்கேன். நம்ம வந்து குக்கரில் தான் ரைஸ் வெடிப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் வெடிக்க வந்து பழகிட்டோம். ஏன்னா வந்து இதுதான் வந்து நல்லது சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாத்திரத்தில் வெடிக்கிறதுக்காக மாற்றிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை ஸ்டைலில் வந்து டால் வச்சுருக்கேன். சாம்பார் அட்டகாசமாக இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். பீட்ரூட்டும் அதுக்கப்புறம் வந்து பன்னீரும் போட்டு பட்டர் போட்டு நல்லா வந்து பொடி மாஸ் மாதிரி பண்ணியிருக்கேன். இது வந்து கொத்தவரங்காவும் கேரட்டும் வந்து போட்டிருக்கேன். தேங்காய் துருவி போட்டு கேரளா ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து அந்த பொடி மாஸ் செஞ்சுருக்கேன். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைசூர் பாக்கு வந்து செஞ்சுருக்கிறேன். மைசூர் பாக்கு வந்து இப்போ தான் சுட சுட செஞ்சதுனால உடனே கட் பண்ண முடியாது. சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட ஸ்வீட்டும் வாழைப்பழமும் வச்சுருக்கிறேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி லஞ்ச் வந்து நம்ம செஞ்சுருக்கிறோம். வெஜ்ஜு தான் லஞ்சு, ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நம்ம ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு வாங்கி சாப்பிட்றோம் இல்லைங்களா, காசு கொடுத்து வெஜ்ஜு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம இந்த பிளேட்டில் எப்படி ஹோட்டலில் சாப்பிடுமோ சேம் அதே மாதிரி தான். நம்ம ஒரு நாள் வந்து செலவு பண்ணி ஹோட்டலில் சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கணும்னா ஒரு 3 டேஸ்க்கு வரும். ஸோ நம்ம ஒரு நாள் லஞ்ச் தான் வந்து சாப்பிட்ற காசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேஸ்க்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தினமும் நம்ம வீட்டில் ஹோட்டல் ஸ்டைல்லே நம்ம வந்து வீட்டில் பொரியல்லாம் சாம்பார்லாம் செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். வெஜிடேரியன் பிரிவுங்களா இருந்தால் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதில் எந்த டிஷ்ஷு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா அவ்வளோ சூப்பராக டேஸ்ட் வந்து பார்த்தா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தான் எல்லாமே நான் செஞ்சுருக்கிறேனே. அதே மாதிரி நீங்களும் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வீட்டில் இல்லை அவங்க ஹஸ்பண்டுங்கெலாம் செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா வீட்டில் எல்லாம் ஃபேமிலியோடு வந்து உட்காந்து சாப்பிடும்போது ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். நம்ம வீட்டிலே வெஜிடேரியனை ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செஞ்சு சாப்பிட்லாம். இதே மாதிரி நீங்களும் வந்து செஞ்சு சாப்பிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எங்களுக்கும் வந்து தெரியும் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு சொல்லிட்டு. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளேட்டிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிளேட்டிங் வந்து குக் பண்ண வீடியோ மட்டும்தான். குக்கிங் வந்து செய்கிற முறை வந்து நான் சொல்லலை. குக் பண்ணி முடிச்சு தான் நம்ம வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறோம்.